காங்கிரஸ் தலைமையில் திமுக கூட்டணி போகுமா போகாது. அப்போ இங்க களம் வந்து திராவிட இயக்க களம் தான். இந்த திராவிட இயக்க களத்துக்கு பிஜேபி 2 திராவிட இயக்கத்துக்கு மாற்றா வருது, நிக்குது, தலைமை தாங்குது, வளருது, அரசியல் பண்ணுதுன்னா யாருடைய பலவீனம்? திமுக அதிமுக போடாம தாமரைக்கு போட்டு 2வது இடத்துல வந்திருக்கிறாங்க பல இடங்கள். இது வந்து கருணாநிதி ஜெயலலிதா இருந்தா ஒரு வாரம் யாரும் தூங்க மாட்டாங்க. இந்த போக்குக்கு தலைமை தாங்கிறவரு அண்ணாமலை. இதைத்தான் அமித்ஷா சொல்றாரு, அண்ணாமலையோடு இணக்கமா போ, அண்ணாமலையை எதிர்த்து பேசாத, அதுதான் மேட்ரு. அண்ணாமலை எங்களுக்கு தேவை, அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர். அண்ணாமலையுடைய அரசியல் தப்பானது, எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இதைத்தான் அந்த அம்மா டிமாண்ட். அண்ணாமலை நேரம் ரிசல்ட்டோட போய் இந்தாங்க ரிசல்ட் என்ன ஆளை கொடுங்க, அந்த அம்மா போட்டு. அந்த அம்மானால இந்த அரசியல் பண்ண முடியாது. எந்த அரசியல்? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவோட சமரசமா இருக்காரு. எங்க அண்டர் கிரவுண்ட்ல, ஆனா எதிர்த்து அடிக்கிறாரு. நீலாம்பூர்ல இருந்து சூலூர் வழியில 100 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலம் வாங்கியிருக்காரு. 10 ஏக்கரா 10 கோடி ரூபாய்க்கு. ஏது இந்த பணம் எல்லாம் திராவிட இயக்கங்கள் கொடுக்கறதா? சுற்றி இருக்கிற ஆட்கள் தமிழிசையை தூண்டி விட்டு பல பேர், கமலாலய பக்கம் வராத பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற பல பேர் என்ன பண்றாங்கன்னா, தமிழிசை தூண்டி வர்றது பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட இந்த சீனியர் தலைவர்கள் தாங்க. 5 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க, எல்லா லைசன்ஸ் ஒர்க் பண்ணலாம், கோடிகளை குவிக்கலாம். இதனாலதான் தமிழிசை மீண்டும் களத்தில் இறக்கப்படுகிறார், அண்ணாமலைக்கு போட்டியா. இதைத்தான் அமித்ஷா அண்ணாமலை எதிர்த்து அரசியல் பண்ணாத, அண்ணாமலையோடு இணைஞ்சு செய். இப்ப அதான் நடக்குது. அண்ணாமலையுடைய அரசியல் தொடரும், அதிரடி ஆட்டம் நடக்கும். அண்ணாமலைக்கு அமித்ஷா ஆதரவு உண்டு, மோடி ஆசி உண்டு, எல்லாம் இருக்கு. மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிப்பாரு அண்ணாமலை. திமுக ஆலோசிப்பதாக தெரியவில்லை. 40 தொகுதிகளையும் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய இருமாப்பு. இந்த இருமாப்பு அடுத்த தேர்தலில் சின்ன விடம் ஒட்டச்சி சுக்குநூறு ஆயிரம். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டு பாஜகவில் மிகப்பெரிய அளவில் ஒரு புகைச்சல் கிளம்பி இருக்கு அப்படின்றத கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் உணர்த்திருக்கு. ஏன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டு கண்டித்ததாக ஒரு வீடியோ பரவணிச்சு. அதில் ரொம்ப கடுகடுத்த முகத்தோடு அவர் பேசினதை அந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சுது. அதற்கு பல்வேறு தரப்புகளும் இதற்கு கண்டனமும் தெரிவித்தாங்க. நிர்மலா சீதாராமன் இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் பேசியிருப்பீங்களா அப்படின்ற கேள்விகளெல்லாம் முன் வச்சு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் 2 நாட்களுக்கு பிறகு நேற்று இரவு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. நாங்கள் அமித்ஷா அவர்கள் என்கிட்ட பேசினது கட்சியினுடைய அந்த நிலைப்பாடை தேர்தல் தொடர்பான அந்த நிலைப்பாடு சம்மந்தமாக பேசினது, கூடுதலாக அந்த தொகுதியில் என்னென்னலாம் நமக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான என்ன ஸ்டெப் எடுத்து பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிவுரையை தான் எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் நேரடியாகவே போய் தமிழிசை சவுந்தரராஜனை சந்திச்சிருக்கிறாங்க. சந்தித்தது மட்டும் இல்லாமல் அந்த ட்வீட்டும் ஒன்று போட்டிருக்கிறாரு. தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அரசியல் அனுபவம், ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்து கொண்டே இருக்கிறது. அதாவது உங்களுடைய ஆலோசனைலாம் எங்களுக்கு ரொம்ப உத்வேகத்தை அளிக்கிறது, இன்னும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு, அந்த ட்வீட்டில் போட்டிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு போதுமானதாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? உண்மையாக அதுக்காக தான் அமித்ஷா பேசினார் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அண்ணாமலையினுடைய அரசியல் பணி என்பது திராவிட இயக்கங்களுக்கு எதிரான பணி. இந்த பணியை வேகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இதுதான் அமித்ஷாவும் தமிழ்நாடு பாஜகவுக்கான ஆலோசனை. இந்த திராவிட இயக்கங்களை பலவீனப்படுத்துவதன் மூலம்தான் பிஜேபியை இங்கே வளர்க்க முடியும். இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி 2ம் சேர்ந்து கொடுத்த பணி அண்ணாமலைக்கு. அண்ணாமலை அதை நோக்கி நகர்த்துகிறார், அதை நோக்கி போறார். போனதனுடைய விளைவு தான் 11% வாக்கு பிஜேபிக்கு. 11% வாக்கு எந்த திராவிட இயக்கம்
கூட்டணி இல்லாமல் ஒரு ஒரு மூன்றாவது கட்சி வாங்கியது ஒரே ஒரு முறை தான், அது விஜயகாந்த். 14% அதிகபட்ச ஓட்டு மக்கள் நல கூட்டணி. திராவிட இயக்கங்களோடு சேர்ந்து தான் வாக்கு வங்கி தக்க வைக்க முடியும். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சி பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஒன்று காங்கிரஸோடு இருக்கணும், பிஜேபியோடு இருக்கணும். அப்போ தான் வாக்கு வங்கி 10க்கு மேலே போக முடியும். இப்போ 2 கட்சியும் கூட்டணி இல்லாமல் 11% அண்ணாமலை வாங்கியிருக்காரு. திமுக 10% வாக்கு வங்கியை காணும். வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு. அதிமுக வாக்கு வங்கி 23% அப்படி இருக்கு. ஆனால் 10% வாக்கு வங்கி எங்கே போச்சு திமுகவுக்கு? சீமான் 2%, பாஜக 6%, 6, 2, 8. ஆக 10% எங்கே வந்திருக்கு? பாஜகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும். இதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி ஜெயிக்கிறார். நவாஸ்கனி ஜெயிப்பதுங்கிறது தேர்தல் தேதி அறிவித்த உடனே முடிவானது. எப்படின்னா 16.5 லட்சம் வாக்கு இருக்குங்க. அதில் 28.5% முஸ்லீம் வாக்கு. தமிழ்நாட்டிலே அதிக முஸ்லீம் இருக்கிற தொகுதி அதுதான். எனக்கு அதுதான் தொகுதி. எனக்கு பூர்வீகம் அதுதான், தொண்டி, ராமநாதபுரம் தொண்டி. அப்போது 16 லட்சத்தில் 28%, 30% போடுங்க. அப்போ அந்த 30% வாங்கி ஜெயிக்கிறார். வேறு யாரும் ஓட்டு போடலை. யாருக்கு? நவாஸ்கனிக்கு. முஸ்லீம் கிறித்துவர்கள் 2 பேரும் வாக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு நவாஸ்கனிக்கு. திமுக ஓட்டு எங்கே போச்சுன்னு தெரில. திமுக ஓட்டு கூட கிடைக்கல. நான் சொல்கிற கணக்கு திமுக ஓட்டு கிடைக்காம போயிருந்துச்சு அப்படின்னா இவர் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப கடினமாயிருக்குமே. இல்லை, அது நான் தான் முதல்ல தமிழில் தெளிவாக தமிழில் சொன்னேனே. 16 லட்சம் வாக்குங்க ராமநாதபுரம் தொகுதியில். 28.5% முஸ்லீம்கள் மட்டும் இருக்காங்க. அப்போது கிறிஸ்டின்ஸை ஒரு 3 போடுங்க, கூட்டி கழித்து 30 மட்டும் போடுங்க. 30 போட்டால் 10 லட்சத்துக்கு 3 லட்சம் வாக்கு, 6 லட்சம், 6.5க்கு 1.5, 4.5 லட்சம் வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கார். யார்? நவாஸ்கனி. அப்போ திமுக ஓட்டு எங்கேன்னு கேட்குறேன். நான் சொல்ல புரியுதா? முஸ்லீம்கள் ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு போட மாட்டாங்க இல்லையா? கிறித்துவர்கள், தலித் கிறித்துவர்கள் அங்கே இருக்காங்க, அவங்களும் ஒரு ஓட்டு கூட இலைக்கு போட மாட்டாங்க. இன்னொரு விஷயம், முக்குளத்தோருக்கும் போட மாட்டாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தேவேந்திர குல வேளாளர்கள், தலித்துக்கள், முக்குளத்தோர் யாருனாலும் ஓட்டு போட மாட்டாங்க சார். அங்கே வந்து நீரு பூத்த நெருப்பாக இருக்குது. அப்போ முஸ்லீம் வாக்கு வங்கி மட்டும்தான் நவாஸ்கனிக்கு விழுந்திருக்கு. அடுத்து 2,48,000 ஓட்டு யார் வாங்கியிருக்கா? பிஜேபி வாங்கியிருக்கு. பிஜேபியில் இல்லை, ஓபிஎஸ் வாங்கியிருக்கார். ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இருக்கிற முக்குளத்தோர், திமுகவில் இருக்கிற முக்குளத்தோர் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. திமுக இருக்கிற முக்குளத்தோர். ஆமா. அப்போ திமுக கட்சி என்ன ஆயிருது? கரைஞ்சு போச்சு. இது அபாயகரமான போக்கு. அது நீங்கள் கோயம்புத்தூர்ல அதான் கதை, தருமபுரியில் அதான் கதை, திருநெல்வேலியில அதான் கதை. எல்லா பக்கமே 10% திமுக ஓட்டு எங்கே போச்சு? நீங்கள் திமுக அதெல்லாம் ஆலோசிப்பதாக தெரியல. திமுக ஆலோசிப்பதாக தெரியவில்லை. 40 தொகுதிகளையும் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய இருமாப்பு. இந்த இருமாப்பு அடுத்த தேர்தலில் சின்ன படம் ஒட்டச்சி சுக்குநூறு ஆயிரும். 2026 மிகப்பெரிய அடி. நான் திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபரை சந்தித்து பேசும்போது அந்த கவலை எங்களை சொன்னார். ஒருத்தரை சந்தித்து பேசும்போது அந்த கவலையை சொன்னார். திமுக பெரிய பொறுப்பில் இருக்கிறவர், பெரிய பொறுப்பில் இருக்கிறவர். யார் என்னெல்லாம் கேட்காதீங்க, அவர் கதை கந்தலாயிரும். அப்போ கவலை அச்சத்தோடு சொன்னார், எங்கள் சதவீதம் 10% போச்சு. தமிழ்நாட்டில் அடையாளமே இருந்து அழிக்கப்பட்டு விரட்டப்பட்ட பிஜேபி 11% வாங்குதுன்னா இது 11 அடுத்து 16 மாறும், 20 மாறும், எங்கள் வாக்கு சதவீதம் குறையும். இது மிக அச்சத்தோடு நாங்கள் இதை அணுகிறோம். வெளியில் காமிச்சிக்கல, திமுக வெளியில் இதை காமிச்சிக்கல. ஆனால் இதை பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரசிக்குது. அண்ணாமலை திட்டினாங்க, அண்ணாமலை பேசுனாங்க, இதெல்லாம் 2வது கதை. இதுதான் யதார்த்த நிலை. அண்ணாமலை திமுக அதிமுக 2 பேருக்குமே ஈக்குவலாக 3 வருஷம் தான் ஆச்சு அவர் அரசியலுக்கு வந்து. 75 வருஷ கட்சி திமுக, 50 ஆண்டு கால கட்சி அதிமுக. 2 பேருக்குமே ஃபைட் கொடுக்குறாரு.
ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. நீங்க ஒரிசாவில் வி.கே. பாண்டியன் மூலம் தமிழர்களை திருடர்கள் என்ன நேரடியாக சொல்றாரு யாரு? மோடி. நீங்க குஜராத் குலோப்ஜான் அமித்ஷா 2 பேரும் என்ன சொல்றாங்க? தமிழர்கள் திருடர்கள். பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை பூட்டி கூட எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கு. நேரடியாக திருடர்கள் சொல்லல, ஆனா அதுக்கு தமிழ்நாட்டுல என்ன பேருங்க? அதுக்கு என்ன பேரு? 2வது ஒரிசா நாளிதழ்கள் பூராம ஒரு வேட்டி கட்டி தமிழுக்கு கீழே அடிமையா ஒரிசாக்கார உட்கார்ந்து இருக்கிற மாதிரி முழு விளம்பரம் எங்க? ஒரிசா மூலம் பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தினாங்க. அப்போ அதுதான் அங்க நவீன் பட்நாயக்குடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு. இது தமிழ்நாட்டில் கொந்தளிச்சிருக்கணும். ஆனா அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டார். என்ன? ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் 10 நாள் ஓடிச்சா 2 திராவிட இயக்கங்கள் யாருக்கு பதில் சொல்லுது? அண்ணாமலைக்கு. அண்ணாமலைக்கு. அப்போ அண்ணாமலை திராவிட இயக்க தலைவரில் ஒரு ஆளை மாறிட்டாரா? திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதுக்கு ஒரு திராவிடனே கிடைச்சிட்டான் பிஜேபிக்கு. திராவிட இயக்கத்தை 2 திராவிட அண்ணாமலை அறிக்கைக்கு ஜெயக்குமார் அறிக்கை, ஓபிஎஸ் அறிக்கை, இபிஎஸ் அறிக்கை, சசிகலா அறிக்கை கிடையாது. இந்துத்துவ தலைவர் கிடையாது. ஜெயக்குமார் நடந்ததா? 10 நாளா அதிமுக திமுக 2 தூள் பறக்குது. அப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கழகங்களுக்கும் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு ரசிக்கிறார். இது எத்தனை வருஷத்தில் இந்த அனுபவம் கிடைச்சது? 3 வருஷத்தில். ஒரு 75 வருஷ கட்சி, ஒருத்தர் 50 வருஷ கட்சி. 2 கட்சியுமே 3 வருஷம் வந்து ஒரு கற்று கூட்டிக்கிட்டே அதை திணறுது. இது பிஜேபி வளர்ச்சியா வீழ்ச்சியா? இல்லை, இந்த 11% வாக்கு சதவீதத்தையே வந்து பாஜகவினுடைய ஓட்டு வங்கியா எப்படி நீங்கள் கருத முடியும்? ஏன்னா பாமக கூட கூட்டணி நிற்கிறாங்க, ஒரு சில சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி நிற்கிறாங்க. அந்தந்த பெல்ட்டில் அந்தந்த கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் வலிமையாக வாக்கு வங்கியே பெற்றிருக்கிறாங்க. இப்போ அதனுடைய வாக்கு சதவீதமாக தானே இதை பார்க்க முடியும். இல்லை, உண்மை அதுதான். ஆனால் பிஜேபி தலைமையில் தானே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஏன் பாமக தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கக்கூடாதா? அமைக்க முடியாதா? அப்போ முடியலையே. பாஜக யாருக்கு பின்னாடி நிற்குது? பாமக எத்தனை ஆண்டு கால கட்சி? பாமக இல்லாமல் திமுக அதிமுக ஜெயிக்க முடியாது ஒரு காலத்தில். இப்போ யாருக்கு பின்னாடி நிற்குது? பாஜக. அப்போ பாஜக வளர்ந்துருக்கா இல்லையா? பாஜக ஒரு தேசிய கட்சி, பிரதமரை முன்னிறுத்தி அங்கே பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி முன்னிறுத்தி பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அதன் பின்னால் போகணும் அப்படிங்கிறதுனால கூட அதை டிசைட் பண்ணிக்கலாம் இல்லையா? டிசைட் பண்ணாலும் காங்கிரஸ் தலைமையில் திமுக கூட்டணி போகுமா? போகாது. அப்போ இங்கே களம் வந்து திராவிட இயக்க களம் தான். இந்த திராவிட இயக்க களத்துக்கு பிஜேபி 2 திராவிட இயக்கத்துக்கு மாற்றா வருது, நிற்குது, தலைமை தாங்குது, வளருது, அரசியல் பண்ணுதுன்னா யாருடைய பலவீனம்? இப்போ இங்கே கூட்டணி அமைக்கிறது இங்கே மிகப்பெரிய சிக்கலாக இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறுது அப்படிங்கிறீங்களா? பாஜக தலைமையில் கூட்டணி அமைக்க கண்டிப்பாக அதுதான் எதிர்காலத்தில் அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி உடைந்தாலுமே அதிமுக திமுக எதிர்ப்பாளர்கள் நேராக பிஜேபி போடுவோம், வேறு எங்கேயும் போட மாட்டாங்க. ஏன் அதிருப்தி? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக வாக்க எங்கே? ராமநாதபுரத்தில், திருநெல்வேலியில், தேனியில், கோயம்புத்தூரில், தருமபுரியில், இப்படி பல தொகுதிகளில் விழுந்திருக்கு பிஜேபி கூட்டணி. தாமரைக்கு போட்டிருக்காங்க. தாமரையை வெறுத்த அந்த மக்கள் எதுக்கு போட்டிருக்கான்? காலத்தின் கட்டாயம் திமுக அதிமுக போடாம தாமரைக்கு போட்டிருக்கு. 2வது இடத்துல வந்திருக்கிறாங்க பல இடங்கள். இது வந்து கருணாநிதி ஜெயலலிதா இருந்தா ஒரு வாரம் யாரும் தூங்க மாட்டாங்க. ஏன்? திமுக பெரியார் அண்ணா எல்லாமே என்ன எதிர்ப்பு? ஆரிய எதிர்ப்பு. எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் வந்து பிஜேபி எதிர்ப்பு. 14 மோடியா லேடியா மோடியா, இதுதான் அரசியல் இல்லையா? இப்போ அது பூரா அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு பிஜேபி முன்னேறி இருக்கு. இது எப்படி பார்க்கறது? அப்போது திராவிட இயக்கங்கள் சரியாக மக்கள்கிட்ட போய் சேரல. மக்கள் திராவிட இயக்கங்களை வெளியேறுகிறார்கள். திராவிட இயக்கத்திலிருந்து வெளியேறான். இது ஆபத்தான போக்கா இல்லையா? இந்த போக்குக்கு தலைமை தாங்கிறவர் அண்ணாமலை. இதை அமித்ஷாவும் மோடியும் மோகன் பகாவத்தும் ரசிக்கிறாங்க. இதைத்தான் அமித்ஷா சொல்றாரு, அண்ணாமலையோடு இணக்கமா போ, அண்ணாமலையை எதிர்த்து பேசாத. அதுதான் மேட்ரு. அண்ணாமலை எங்களுக்கு தேவை. அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர். தமிழிசை போட்ட ட்வீட் கிடையாது விஷயம். இல்ல அவங்க சொன்னது தேர்தல் தொடர்பான அறிவுரை கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இங்க அந்த அம்மா ஆளுநர் இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள
தமிழிசையினுடைய ஆதரவாளர்கள் இங்கே ஒரு ஒரு கும்பல் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து அரசியலில் ஓய்வு போட்டிங்கன்னா இங்கே இடம் காலி, தயவுசெய்து நீங்கள் கிளம்பி வாங்க, ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு ரிசைன் பண்ணி வர சொல்லி மயிலாப்பூரில் நிறுத்துகிறாங்க சென்னை. அப்போது மயிலாப்பூரில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. மயிலாப்பூரில் நீங்கள் எந்த வேட்பாளர் ஜெயிச்சா 2 லட்சம் பேர் 2 லட்சம் ஓட்டு. நீங்கள் எஸ்வி சேகர் ஜெயிப்பார், நடராஜ் கமிஷனர் பிராமின் அவர் ஜெயிப்பார், ராஜலட்சுமி அந்தம்மா பிராமின் 2 லட்சம் ஓட்டு. இந்த மாதிரி மொத்தமாக வாங்கினதே தாமரைக்குன்னு விழுகிற ஓட்டை பிஜேபி. அப்போ பார்ப்பனர்களுக்கு விழுகிற ஓட்டுங்க. பார்ப்பனர்கள் இல்லைன்னா நேரடியாக பிஜேபி கொடுக்கும். எங்கள் மயிலாப்பூர் மாம்பழம் 2 லட்சம் ஓட்டு இருக்குது. இந்த மாதிரி மொத்தம் வாங்கின ஓட்டு எவ்வளோ? அப்போ மீதி ஓட்டு எங்கே போச்சு? என்ன காரணம்னா மயிலாப்பூர் பார்ப்பனர்கள் இந்த தம்பாக்கு போடலை. ஏன் போடலைன்னா மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு சுவாகா யார்? தேவநாதன், வின்டிவி தேவநாதன். கடைசி காலத்தில் ஏதாவது 5 லட்சம் 10 லட்சம் டெபாசிட் போட்டால் வட்டி வரும் வாங்கி சாப்பிட்டு ஏதோ மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினச்ச இந்த பார்ப்பன குடும்பம் பணம் பூரா இப்போ சுவாகா ஆகிப்போச்சு. எல்லாம் போய் தமிழிசைட்ட புகார் சொல்கிறாங்க. புகார் சொன்ன பிறகு ஏன்னா அந்த தொகுதி வேட்பாளர் அந்த அம்மா தானே, அந்த அம்மா எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் என்ன பண்ணுது? செல்வி மூலம் தேவநாதன் யாதவை காப்பாற்றுது. இதை பூரா அந்த மயிலாப்பூர் மக்களும் மாம்பழம் டி நகர் பிராமின் மக்களும் பார்த்துட்ருக்காங்க, ஓட்டு போடலை. இதுதான் நடந்தது. அப்போது உங்களை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய ஆதரவாளர்னு யாருமே இல்லை. 5 வருஷமாக தெலுங்கானாவில் ஆதரவாளர் இருந்திருக்கலாம், இங்கே ஆதரவாளரே இல்லை. இங்கே வந்த உடனே ரவுடி முடிச்சா உள்ள மாதிரி எல்லாம் கட்சியில் சேர்ந்துட்டான், ஆனால் இருக்க வரைக்கும் கட்சியில் சேரலைன்னு நீங்கள் இவங்க சொல்கிற கதையை சொன்னீங்கன்னா அப்போ அண்ணாமலையுடைய தலைமை மாற்றுன்னு தான் அர்த்தம். இந்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் மறைமுகமாக இப்படி சொல்லியிருக்காங்க. அதுதான், வேற என்ன? சமூக விரோதிகள் வந்து அதிகமாக பாஜக இணையறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அதுதான். அதுதான் அண்ணாமலையுடைய அரசியல் தப்பானது. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க, இதைத்தான் அந்த அம்மா டிமாண்ட். அண்ணாமலை நேரம் ரிசல்ட்டோட போய் இந்தாங்க ரிசல்ட் என்ன ஆளை கொடுங்க, அந்த அம்மா போட்டு அந்த அம்மானால இந்த அரசியல் பண்ண முடியாது. எந்த அரசியல்? அண்ணாமலை பண்ற அரசியல் திமுக அதிமுக எதிர்ப்பு அரசியலை பண்ண முடியாது, எடுபடாது. ஏன் எடுபடாதுன்னா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவோட சமரசமா இருக்காரு எங்கே அண்டர் கிரவுண்ட்ல. ஆனால் எதிர்த்து அடிக்கிறாரு. விஜயபாஸ்கருடைய மச்சான் சிவகுமார் அவரோட குவாரியில் பார்ட்னர். யாரோட? அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரோடு புதுக்கோட்டையில் பூரா குவாரி பார்ட்னர். யாரு? சிவகுமார், அண்ணாமலை மச்சான், அண்ணாமலையுடைய மச்சான். அதே போல் கோயம்புத்தூர் இருக்கிற குவாரி மண்ணு திருடுறது, மணலாரி டெய்லி 3000 லாரி கேரளாவுக்கு போகுது, அதில் அவர் பார்ட்னர். இந்த கூட்டணி யார் கூட்டணி? வேலுமணி, நேரு, பொங்கலூர் பழனிசாமி, செங்கோட்டையன் எல்லாம் அதில் பார்ட்னர். அதில் இப்போ யார் இணைஞ்சிருக்கா கடைசியா? அண்ணாமலை மச்சான் சிவகுமார். நீலாம்பூர்லேருந்து சூலூர் வழியில் 100 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலம் வாங்கியிருக்காரு. 10 ஏக்கரா 10 கோடி ரூபாய்க்கு. ஏது இந்த பணமெல்லாம்? திராவிட இயக்கங்கள் கொடுக்கறதான். அப்போ இந்த அரசியலை தமிழிசையால் பண்ண முடியாது. எது? அதிரடி அரசியலை தமிழிசையால் பண்ண முடியாது. அப்போது டெல்லி இதை ரசிக்குது. அண்ணாமலையால் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு எந்த லாபம் இல்லை. நாராயண திருப்பதி உள்ளே வர முடியறதில்லை. கேடி ராகவன் ஆலையை காணாமல் போயிட்டார். கேமரா கூட எங்கே வச்சார் பார்த்தீங்களா? கௌதமியை காணோம், காயத்ரி ரகுராம காணோம், ராஜா அறிவாளை கமலாலய பக்கம் வர்றதே இல்லை. யாருடைய கொடி பறக்குது அங்கே? அண்ணாமலை கொடி தான் பறக்குது. மயிலாப்பூர் ஆட்களுக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, வேலையும் கிடையாது. அப்போது ஒரு திராவிடன், ஒரு தமிழன் தான். நீங்கள் என்ன பண்ணலாம்? இல்லை, இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது பாஜகனுடைய அந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ் அப்படின்றதையும் தாண்டி இங்கே திராவிட கட்சியினுடைய பாலிடிக்ஸை இவர் கையில் எடுக்கிறாரா? அதுதான் உண்மை. எல்லா ரவுடியும் முடிச்சா முள்ள மாதிரி பிட் பாக்கிட்டு தேடப்படுற ஆளுக்கு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுதில்ல. திமுகவில் இருக்கான், அதிமுகவில் இருக்கான், இப்போ பிஜேபிலையும் இருக்கு. எந்த கட்சியில் இல்லை எல்லா அக்யூஸ்டும் போகிற அரசியல் ஜெயிலில் இருந்தால் அவரெல்லாம் டபுள் டாக்குமெண்ட் தான். ஒரு இடத்துக்கு ஆள் இல்லைன்னா டபுள் டாக்குமெண்ட் தான். இந்த டபுள் நீங்கள் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? ட்ரிபிள் டாக்குமெண்ட் கூட போட்டுக்க, கட்சியில் இரு. அதிமுக சிங்கிள் டாக்குமெண்ட்டு, திமுக டபுள் டாக்குமெண்ட்டு, நீ ட்ரிபிள் டாக்குமெண்ட் போட்டுக்க. ரியல் எஸ்டேட்டில் பல கோடி கொட்டுது. திமுக அதிமுக பாஜக 3 பேருமே ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் கட்ட பஞ்சாயத்தில் டபுள் டாக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்சு பல அரசியல் தலைவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பல பேர் இதான் செய்கிறாங்க. காங்கிரஸ் இதில் பேர். காங்கிரஸ்
காங்கிரஸ் தான் வேலை. தங்கபாலுடைய பினாமியாக இருக்க ரூபி மனோகரனுக்கு எப்படி 3000 கோடி சொத்து வந்தது? எல்லாம் டபுள் டாக்குமெண்ட் தான். அப்போது இதை அண்ணாமலையை ஆளுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அரசியல். இதை அண்ணாமலை செய்வதை அமித்ஷா ரசிக்கிறார், அண்ணாமலை செய்வதை PL சந்தோஷ் அங்கீகரிக்கிறார். இதை சுற்றி இருக்கிற ஆட்கள் தமிழிசையை தூண்டி விட்டு பல பேர் கமலாலயத்து பக்கம் வராத பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழிசை தூண்டி வர்றது இந்த பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட இந்த சீனியர் தலைவர்கள் தாங்கிறீங்களா? வேற நீங்கள் இதில் ஜாதி பாலிடிக்ஸ் இருக்குது, ஜாதி நாடார் பாலிடிக்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. இல்லை, இப்போ இது நாடார் வெர்சஸ் கவுண்டர் அப்படின்ற பாலிடிக்ஸை கொண்டு வர்றாங்களா இப்படி? இல்லை அப்படி முழுசாக சொல்ல முடியாது. நாடார்கள் இருக்காங்க, நாயுடுகள் இருக்காங்க, இப்போ பிராமின் இருக்காங்க, எல்லாம் தமிழிசைக்கு பின்னாடி வந்து ஏற்கிறாங்க. தமிழிசையை ஓய்வு ஈசி சேருக்கு போகிறத திருப்பி களத்தில் ஏற்கனவே அந்த கும்பல் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நாடார் கருநாகராஜன் உட்பட எல்லாம் அந்த கம்யூனிட்டி பூரா யாருக்கு வேலை செய்யுது? அரசியலை இப்போ இன்னொரு 5 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க, எல்லா லைசன்ஸ் ஒர்க் பண்ணலாம், கோடிகளை குவிக்கலாம். இதனால தான் தமிழிசை மீண்டும் களத்தில் இறக்கப்படுகிறார் அண்ணாமலைக்கு போட்டியா. இதைத்தான் அமித்ஷா அண்ணாமலை எதிர்த்தது அரசியல் பண்ணாத, அண்ணாமலையோடு இணைஞ்சு செய். இப்போ அதான் நடக்குது. இதுதான் அப்போ அதுதான் இப்போ இன்னைக்கு போய் சந்திச்சு டெல்லியில் சொல்லிட்டான், நீ அங்கே நாடாரெல்லாம் போஸ்ட் விட்டு ஆரம்பிச்சிட்டான். நாடார் மகாஜன சங்கம் திருநெல்வேலி கண்டனம் தெரிவிச்சு போஸ்ட், அமித்ஷா கண்டனம் தெரிவிச்சு போஸ்ட். என்னையா நாடார் கூட கட்சி விட்டு போயிடுவான் போட்டு இருக்கு, போ நீ பாரு சரி பண்ணிக்க. இதுதான் அப்போ அண்ணாமலையுடைய அரசியல் தொடரும், அதிரடி ஆட்டம் நடக்கும். அண்ணாமலைக்கு அமித்ஷா ஆதரவு உண்டு, மோடி ஆசி உண்டு, PL சந்தோஷனுடைய அனுக்கிரகம் உண்டு, எல்லாம் இருக்கு. மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிப்பார் அண்ணாமலை. இதுதான் இந்த ஆட்டம். அமித்ஷா ஆலோசனையின் பேரில் தமிழிசையும் அண்ணாமலையும் இணைந்து இனி பணியாற்றணும். இதுதான் இந்த நாரதர் கழகம் நன்மையில் முடியும். நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.